ஜென்மராசி, ஜென்ம லக்னம், ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்ல காரணம் என்ன? அதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? மண்ணில் தோன்றிய அனைத்து உயிர்களையும் ஜீவராசிகள் என்று சொல்வதுண்டு. ஜோதிட சாஸ்திரத்தில் அண்டத்தில் உள்ள நட்சத்திரங்களும் மற்றும் கிரகங்களும் பிண்டத்தில் ஒரு குழந்தை தோன்றும் பொழுது தீர்க்கரேகை, அட்சரேகை, நிலநடுக்கோடு. இந்த கணிதத்தில் நட்சத்திரங்கள், நட்சத்திர தேவதைகள் ஒரு உயிர் பிறக்கும் பொழுது நட்சத்திரத்தின் ஒளித்தன்மையை பெற்றுதான் கருவில் வளர்கின்றது, பிறக்கின்றது. அந்த நட்சத்திர தேவதையும் அதன் கிரகமும் அவர்களை வாழ்நாள் முழுவதும் வழிநடத்துகின்றன. இதைத்தான் ஜோதிடர்கள் பஞ்சாங்க கணிதத்தை வைத்து அந்த குழந்தை பிறந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கின்றாரோ அதுவே அவரது ஜென்ம நட்சத்திரம் என்றும், அது எந்த ராசியில் இருக்கின்றதோ அதுவே அந்த குழந்தையின் ஜென்ம ராசி என்றும் கூறப்படுகிறது. ஜோதிடத்தில் சூரியனே ஆத்மகாரகன். குழந்தை பிறக்கும் மாதத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்கின்றாரோ அதுவே அந்த குழந்தையின் லக்னம். அதில் 2 மணி நேரத்தில் சூரியன் அடுத்த ராசியை கடந்து செல்வார். அப்படி ஒரு நாளில் ராசிக்கு 2 மணி நேரம் வீதம் 12 ராசி கடந்து செல்வார். இதில் அந்த குழந்தை பிறந்த ஊர் மற்றும் நேரம் இதை கணித்து அந்த நேரத்தில் சூரியன் எந்த ராசியில் சஞ்சரிக்கின்றாரோ அதுவே அவரது ஜென்ம லக்னமாகும். இந்த ஜென்மத்தின் காரணத்தை உணர்த்தும் தெய்வீக சாஸ்திரமே ஜோதிடம். அந்த பிரம்மச்சுவடியே உங்கள் ஜாதகம். சிவாய நமः.